ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் பிரவச்சனத்தில் கிட்டத்தட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி முடித்து, நாச்சியார் திருமொழி முடித்து, குலசேகர பெருமான் அருளி செய்த பெருமாள் திருமொழி. இதற்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தோம். அதாவது முன்னுபிராமனாய் தானாய் பெண்ணுபிராமனாய் தாமோதரனாய் கல்கியமானாய்னு ஆழ்வார் சாதிக்கச்சே அந்த ராமன் அப்படின்னு அங்கு வைத்து இங்கு பிறந்தாய் அப்படின்னு இல்லாமல் அதே சொரூபமாக இங்கே பிறந்த அந்த பெருமாளுடைய விசேஷத்தை சொல்லக்கூடியவனாக தானே ஏதாவது ஒன்றுன்னா குலசேகர ஆழ்வார் வைபவம் பார்த்தோம் லாஸ்ட் வீக். அந்த குலசேகர ஆழ்வார் எதற்கெடுத்தாலும் அதாவது மனசு கேட்கவே மாட்டேங்கிறது, எல்லாத்தையுமே தனக்காக என்று எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு நாம் உதவணும் அப்படின்னு எடுத்துன்னு போய் அப்படிப்பட்ட மங்களாசாசனம் பண்ணுறதுனால இதுக்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர் வந்ததோ இன்னும். இருள் இரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்த்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று போலோ கழிக்கும் நாள். அதாவது இதெல்லாம் நான் எப்போ பார்ப்பேன், எப்போ என்னால் பார்க்க முடியும், இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இப்போ நாமளே நினச்சிக்கிறோம் இல்லையா, 108 திவ்யதேசங்கள் சேவிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எந்த காலத்தில் நல்லா சேவிக்க முடியும்? எனக்கோ வயசாகிடுத்து, 60 வயசுக்கு மேலே ஆகுது, பத்ரிகாசிரமெல்லாம் ஏறி போக முடியுமா? அங்கெல்லாம் திருப்பதியே நடந்து போகணுன்னு நினச்சா முடிய மாட்டேங்கிறது. சோளிங்கர் இப்போ தான் ஏதோ விஞ்சி ஏதோ போட்டிருக்காலாம், அந்த இதில் மலைய மேலே ஏறுறதுக்குள்ளே பொறுன்னு ஆகிடுது. இப்படிப்பட்ட திவ்யதேசங்கள் எல்லாம் ஒன்று நான் சேவிக்கணும்னா பகவான் அருள் எப்போ கிடைக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நாமளே ரொம்ப நொந்து கொள்கிறா போலே அப்பயே ஆழ்வார் நொந்துருக்கார். இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று கூட கழிக்கும் நாளை, நான் என்னைக்கு இதெல்லாம் கழிக்கிறது, என்னைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது? அது எப்படிப்பட்டவன்? துத்தி அப்படின்னா நல்ல பாம்பு அப்படின்னு அர்த்தம். நல்ல பாம்பு நம்ம பார்த்துருக்கோம், அது படம் எடுக்கச்சே ஒரு மாதிரி அந்த நாகத்திலே ஒரு நாமம் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யூ மாதிரி ஒன்று தெரியும், அதைத்தான் சொல்கிறா. அப்படிப்பட்ட திருவரங்கம் பெரிய கோயில், எப்படிப்பட்ட பெருநகர் தென்னீர் பொன்னி, தெளிந்த நீர் இருக்குமா. இப்பெல்லாம் ஒரு சேறு சகதியாக இருக்குது, அந்த மாதிரி இல்லை. தெளிந்த நீராக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய நடுவே இருக்கக்கூடியது ஒளிவடுகின்ற மாணிக்கங்கள், கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு மாணிக்கங்கள் இருக்கக்கூடியதாக இந்த திரு அரங்கம் ஸ்ரீரங்கத்தை பற்றி மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த ஸ்ரீரங்கம் மங்களாசாசனம் பண்ணச்சே இவருக்கு ஒன்றுத்துக்குமே லீலா விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டையுமே சொல்ல வந்த ஆழ்வார். அதாவது 3 திருமொழிகள், மொத்தம் 6 திருமொழிகளில் தனித்தனே 11 பாடல் இருக்குது. இதில் 3 திருமொழிகளில் வித்தியாசமாக பாடி ஒவ்வொன்றையும் ஸ்ரீரங்கத்தையும் திருச்சித்திரகூடத்தையும் அயோத்தியையும் இப்படி ஒன்றொன்றையும் பாடிருக்கார். இதில் திருவரங்கத்தை பாடிச்சு முதல்ல பக்கத்தில் நியர்பை இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால திருவரங்கம் நான் என்னைக்கு போய் இப்படிப்பட்ட மாணிக்கங்கள் விளங்கக்கூடிய நெற்றியையும் சிறந்த புள்ளியையும், எப்படி அது இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனி துத்தி அணி பணம் ஆயிரங்கள், ஆதிசேஷன் அப்படின்னா நாம் பார்க்குறோம் 1000 தலைகள் கொண்டவன் ஆதிசேஷன் அப்படின்னு. இதை ராமானுஜர் பதில் சொல்லச்சே சொல்லுவார் இல்லையா, 1000 பேர் யார் வேணாலும் கேள்வி கேளுங்கன்னு ராமானுஜர் திரும்பி திரைக்கு பின்னாடி போட்டுட்டு ராமானுஜர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். ராமானுஜனுடைய வித்தாந்தத்தை சொல்லச்சே சொல்லுவார். அந்த மாதிரி ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர், இலக்குவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். அதனால் அந்த நெற்றியில் 1000 படங்களோட ஆதிசேஷன் மேலே அழகாக பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன் திருவரங்க பெருமான். அந்த அழகு இருக்கே, கோமளம் அப்படின்னா அழகு. அந்த காவிரி திரைகள் அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இருக்குமா. பல இடங்களில் போனால் இப்போ கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை அதெல்லாம் எடுத்துனோம்னா, பிரம்மபுத்திராலாம் எடுத்தோம்னா ரொம்ப பெரிய பெரிய நதிகள், அதெல்லாம் ஆழமும் அதிகம் அகலமும் அதிகம். அந்த நதிகளெல்லாம் எல்லா இடத்துலையும் வருடி கொடுக்குற மாதிரி இருக்காது. ஆனால்
இங்கே காவிரி மட்டும் எந்த இடத்துல பார்த்தாலுமே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப புயல் இல்லாமல் தென்றல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நதி காவிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதுவும் எப்படி இருக்கான், பெருமாளுடைய திருவடி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கான் காவிரி. அவ்வளவு அழகாக காவிரியும் பகவானை சொல்லச்சே நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம். கம்பராமாயணம் மட்டுமல்ல, வால்மீகி ராமாயணத்தில் இந்த கோசலை நகருடைய, அயோத்தி நகருடைய அழகை வர்ணிக்கச்சே எந்த அளவுக்கு அந்த மரங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கக்கூடியது. அப்படியே சரையோ நதி இந்த பக்கம் போயின்னு இருக்கு, அந்த நதியினுடைய காற்று அடித்து எப்படி இருக்கு அந்த ஊர் அப்படிங்கிறத வர்ணிப்பான் கம்பன். அந்த மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது. மேலே ஒரு நீல ரத்தினம் சாய்ந்தது போல் இருக்கா. அறவசர பெருஞ்சோதி அனந்தனும் அழிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. அதாவது பெருமாள் கண் வளர அப்படின்னா அனந்த சயனமாக இருக்கக்கூடியதாக, அனந்தத்திலே சயனமாக இருக்கக்கூடியவன் அனந்த சயனன். அப்படிப்பட்ட வறுமையாளன் சோற்றை கண்டு உண்ணத் துடிப்பது போலே அப்படின்னு ஒரு இதுவை கொடுக்கிறார் அவர். அதாவது பசியோடு இருக்கிறவன் ஒரு 4-5 நாள் பசி, அந்த பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு கவளம் சோறு கிடைத்தால் எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த சோறு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அதை பாட்டு அலைஞ்சிட்டு வருவானோ அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா வியாக்கியானகர்த்தா சொல்கிறது, வறுமை அந்த அளவிற்கு பட்டினி கிடக்கும் என் கண்கள் என்று கூட கழிக்கும் நாளை, யாரை கண்டு பட்டினி கிடக்குது, உன்னை நான் என்று பார்ப்பேன் என்று இந்த கண்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். கண்களின் ஏக்கம் அந்த வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சாதாரண அர்த்தமாக நம்ம சாதாரண அர்த்தத்தை பார்த்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணார காணுதல் அப்படின்னா கண் இணைகள் என்று கொள்ளோ. இப்போது நம்ம பார்க்குறோம், 2 பார்வையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து நாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரியாக தெரியும். இதனால தான் ஷூட் பண்ணிச்சே பார்ப்பா, ஒரு கண்ணில் ஒரு மூடி போட்டிருப்பா, அவளுக்கு எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது தெரியாது. ஆனால் இப்போ 2 கண்களுமே இணையாக இருக்குமா, கண் இணைகள் அப்படிங்கிற அறிவர். 2 கண்ணும் என்று ஒன்னை கழிக்கும் நாள் அப்படின்னா சாதாரணமாக 2 கண்கள் என்று ஒன்னை கழிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, என்னுடைய கர்மா, நான் நல்லதும் பண்ணிருக்கேன் கெட்டதும் பண்ணிருக்கேன், 2மே ஒரு சேர இருந்து அது இல்லாமல் போகணும் இல்லையா? என்னுடைய நல்ல கர்மா, நான் தானம் தவம் செய்கிறேன் அப்படின்னா அடுத்த பிறகு நான் நல்லவனாக பிறப்பேன். இல்லை இன்றைக்கி ஒருத்தனை அடித்து உதைச்சின்னு இருக்கேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்த பிறவியில் நான் இன்னும் கீழ்மையாக பிறப்பேன். இது 2மே இல்லாத இந்த கர்மா ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது, 2ம் ஒரு இடத்தில் சேர வேண்டும். அந்த மாதிரி கண் இலைகள் இணைந்து என்று நான் உன்னை சேருவது, அப்போ தானே உன்னை பார்க்க முடியும். கர்மா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்காதே. 2 கண்ணும் இணைந்து உன்னை காண வேண்டும். அப்படிப்பட்ட என்னுடைய கர்மா எல்லாம் தொலைந்து உன்னை நான் சரணாகதி என்று அடைந்து அப்பொழுது உன்னை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும்? ஆழ்வாரே இப்படி தன்னை தானே கேட்டுக்கொண்டு பகவானிடம் பிரார்த்திக்கிறார்னா நாமெல்லாம் எந்த மூலை இல்லையா? அடுத்த பாசுரம் பாருங்க. வாயோர் ஈர் 500 ருதங்கள் ஆர்ந்த வளையுடம் பின் அழல் நாகம் உமிழ்ந்த சென்னி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்து அதன் கீழ் காயாம்பு மலர் பிறங்கலன்ன மாலை கடியரங்கத் அரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ அழுத்தும் நாளே. முதல்ல சொன்னார், நான் பார்க்கணும் உன்னை அப்படின்னார். ஏன்னா முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? கண்ணால் பார்த்தா தானே மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதற்கப்புறம் அதை டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு பாட்டாக சொல்கிறதோ அல்லது பொருளாக சொல்கிறதோ அதை கவிதையாக சொல்கிறதோ எப்படி சொல்கிறதோ அது டெவலப். ஒன்றுமே கண்ணால் பார்க்காமலேயே யானையை கண்ட குருடம் போல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால் முதல்ல அவர் சொன்னார், கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் என்று கொலோ கழிக்கும். முதல்ல நான் கண்ணால் பார்க்கணும்னுட்டார். இப்போ கண்ணால் பார்த்துட்டார்.
ரொம்ப தூரத்துலேருந்து கண்ணால் பார்த்தாச்சு. கருட சந்நிதிக்கு கருட மண்டபத்தை உள்ள நுழைஞ்ச உடனே இங்கேருந்தே பெருமாள் விளக்கு போட்டு வச்சுருக்கா, பார்த்தாச்சு பெருமாள். அடுத்து என்ன, மாயோனே மனத்தூணே பற்றி நின்று என் வாயாறு என்று குழு வாழ்த்தும் நாள். என் வாயார உன்னுடைய நாமத்தை நான் இன்னைக்கு சொல்லுவேன். இன்றைக்கி அதை தான் போட்டிருந்தேன், இருந்தாலும் பார்க்கலாம் முடியுமான்னு. வாயாறு என்று குழு வாழ்த்தும் நாளை, வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா ஆழ்வார் சொல்லியிருக்கார். முதல்ல ஆரம்பித்ததே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு தான் இல்லையா. தன்னுடைய மருமகனுக்கு பல்லாண்டு சொல்லி தான் ஆரம்பித்தார் பெரியாழ்வார். நான் உன்னை என்று வாழ்த்துவது அப்படின்னா வணங்குவது அப்படின்னு அர்த்தம். என்று குலோ வாழ்த்தும் நாளே ஆவல் தீர நான் என்னைக்கு உன்னை நான் வாழ்த்துவது. 1000 வாய்களாலும் 1000 திருப்பெயர்களை சொல்லி எம்பெருமானை துதிப்பவனும் பால் போலும் வெளுத்த உடலையுடையுமான ஆதிசேஷன் சொல்கிறான். ஏன்னா நம்ம பார்த்தோம், அந்த வேதம் அந்த வேதத்தினுடைய அங்கங்களாக விளங்கக்கூடியது அப்படின்னு 6 அங்கங்கள் இருக்குது. 6 அங்கங்களையும் யாரெல்லாம் மொழிஞ்சா அப்படிங்கிறது பார்த்தோம். ஆதிசேஷனுடைய விசேஷமாக சொல்லக்கூடியதாக, ஆதிசேஷன் நித்தியசூரியில் ஒருத்தன்றதுனால அவர் சொல்லக்கூடியது பெருமாளை வணங்கக்கூடிய விதம். அதுவும் மேலே வெளுத்த உடலை உடைய அப்படின்றார். இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். வாயோர் 200 உதங்கள் ஆர்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி. அப்படி அவன் அதிக பற்று காரணமாய் யாரேனும் கொடிய அரக்கர்கள் அசுரர்கள் வந்து எம்பெருமானுக்கு இன்னர்களை விளைவிக்கப் போகிறார்களோ என்று தீயினை கக்கக்கூடியவனா. யார்? அழலை வாயினின்று உமிழ்ந்து கொண்டுள்ளான் அப்படின்றார். இந்த கடைசியில் ஒரு வார்த்தை நான் என்னைக்கு ஒன்று வாழ்த்துவேன்னு சொல்கிறார். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கண்ணே. ஏன் சுவாமி, அவன் ஆதிசேஷனை காப்பாற்றுவானா? இந்த ஆதிசேஷன் அசுரர்களெல்லாம் கிட்டக்க வராத தீயை உமிழ்ந்து பெருமாளை காப்பாற்றுவாரா? நினச்சி பாருங்களேன். நாம் நினச்சிக்கிறோம் இல்லையா, இப்போ நாம் தான் நினச்சிக்கிறோம் நம்ம குழந்தைகளை நாம் காப்பாற்றுறோம், அவளை படிக்க வச்சோம், அவளை வழி நடத்துகிறோம். 40 வயசு 50 வயசுக்கும் அவளை இன்னும் குழந்தையாகவே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா? நாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ வயசானாலும் 60 வயசானாலும் நமக்கு 60 வயசு 70 வயசானவனும் 80 வயசானவனும் குழந்தைகள் என்ன நினைக்கிறோம், அந்த குழந்தைக்கு 50 வயசான கூட டே என்னடா இப்படி பண்ணிட்டேன், அவனுக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கடைசியில் நாம தான் இருந்து அவனை வழிநடத்த போகிற மாதிரி ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் ஆழ்வாருக்கு இருந்திருக்கு. ஆழ்வாருக்கு மட்டும் இல்லை, இதை சொல்கிறார் ஆதிசேஷனுக்கே இருந்திருக்குன்றார் அவர். ஆதிசேஷனே செந்தி, அதாவது தீயை உமிழ்ந்து, ஆதிசேஷன் பெருமாளை காப்பாற்றணும்னு என்ன கொண்டானான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விதானம் மேன்மேலும் மிகையெங்கும் பறந்து அதன் கீழ் காயாம்பு மலர். காயாம்பு மலர்னா அழகான சண்பக மலர்களாலே அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மலர்களால் அர்ச்சிக்கிறது, இதெல்லாம் நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவ்வளவு வெள்ளந்தியாக இருக்காராம் ஆழ்வார். எல்லா விதத்துலேயும் வெள்ளந்தியாக இருக்கிறது. எனக்கு நீ எனக்கு செய்கிறேன், நான் உனக்கு எப்போ செய்ய போகிறேன், நீ எனக்கு என்னென்னமோ செய்கிறியே, நிறைய செய்கிறேன், நான் கேட்காமையே எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருக்கேன், நான் இப்போ உனக்கு செய்ய போகிறேன், அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? அதைத்தான் ஆழ்வார் கேட்குறார். அந்த வளைந்த உடம்பு அழல் நாகம். அந்த நாகம் என்ன? அரங்கம்மாள் கொண்ட அன்பு அப்படிங்கிற அவனிடம் கொண்ட அதீத அன்பு. அந்த அதீத அன்புனால என்ன பண்ணுறாராம், செந்திய யாருமே கிட்ட நெருங்காமல் நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு கருடன் நினச்சிக்கிறார் இல்லையா? அப்பப்போ பெருமாளை அழைச்சின்னு நினச்சி நாம தான் பெருமாளை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம், நாம தான் பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு கருடன் நினைக்கிறது உண்டு இல்லையா? நம்ம அதை பார்த்தோம். அந்த மாதிரி ஆதிசேஷன் நினைக்கிறாரா, நாம தான் பெருமாளை அசுரர்கள்ட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஆனால் இந்த ஆதிசேஷன் என்ன ஆனார் மோகனாவதாரத்தில் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதனுடைய அம்சம் தானே ராகுகேத்து. அரங்கன்பால் கொண்ட அன்பு எல்லாமே இங்கே வந்து நிற்கிறது. கடைசியில் அந்த பக்தியும் பிரபத்தியும் அவனிடம் கொண்ட ஈடுபாடும் கொண்ட அன்பும் எப்படி இருக்குது, அவ்வளோதான். அல்டிமேட்டாக பகவானிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அன்பு. காயாம்பூ மலர் பிறங்கலன்ன மாலை கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும். அத்தகைய பெரிய பெருமாளை அரவணையின் கீழ் பள்ளி கொண்டுள்ள தோட்டத்தில் வணங்கான் என்ற அளவில் அந்த சமயத்தில் நம்ம போய் சேவிக்கணும்னு என்ன ஆகுது, மாயோனை மனைத்தூணை பற்றி நின்று அப்படிங்கிறார். அதாவது எல்லாம் சுற்றி 7 மணி நேரம் க்யூவில் வந்து பெருமாள் கிட்ட போச்சு தலையை சுற்றுறது. என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற தூணை பிடிச்சிக்கிறாராம். ஒரு அதீதமான கற்பனை.
தடுமாறும் போது கண்களும் கால்களும் நெஞ்சமும் தடுமாறும் போது அரங்கத்தம்மான் திருக்கோயில் என்று இருக்கக்கூடிய தூண்கள் இருக்கு இல்லையா, மனத்தூண்கள் இரண்டையும் பற்றி கொண்டு, இந்த மனத்தூண்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இப்பயும் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அப்படின்னு இவர் போட்டிருக்கார். திருமணத்தூண்கள் அப்படின்னு திருவரங்கன் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அருகிலே இருக்கக்கூடியது மணவாள சன்னதிக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்காம் ஒரு தூண்கள். எந்த இடத்துல, அதாவது நம்ம மற்ற சன்னதிக்கெல்லாம் போனோம்னா செவ்வகத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கட்டுமான பணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தூண்களாக இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். கிட்டே போய் பார்த்தாலும் தெரியும் அந்த தூண் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த தூளை பிடிச்சு நிற்கிறாராம். அந்த அளவுக்கு கிட்ட போக முடியுமா நம்மளாலன்னு தெரியல. அர்ச்சகாலிக்கே அந்த தூளை தெரிஞ்சு தான் தொட்டுருப்பாளா இல்லை தெரியாமல் தொழுவாளான்னு தெரியல. இவர் சொல்ல என்னால் கால்களும் கண்களும் தடுமாறும் போது ஒரு தூணை நான் தொட்டுக்கிறேன் இல்லையா, மனத்தூணே பற்றி நின்று என் வாயார் என்று கூட உன்னை வாழ்த்தும் நாளே. இது சாதாரண அர்த்தம், இப்படி தானே அர்த்தமானது இல்லையா. இதில் இன்னொரு வார்த்தை பாருங்க, மனத்தூணே பற்றி நின்று என் வாயார. பெருமாளே, நான் உன்னை சேவிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். நான் அப்படி வழி தவறி இப்படி அப்படியும் போய் எல்லா இடத்திலும் அலைந்து 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 என் கண்கள் செருகி கால்கள் அப்படியே நடமாடி எங்கேயோ போகிற போது என்னை இழுத்துருந்து உங்ககிட்ட விடுறது யாரு? அந்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். அந்த தூண்களுடைய ஒரு என்னை கையில் எடுத்து காக்கக்கூடிய அந்த தூண்களுடைய சம்பந்தம் வேணும், ஆச்சாரிய சம்பந்தம். கண்ணபிரானை விண்ணோர் கருவாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு திண்ணம் அழுந்த கட்டி பலவினையால் பல செய்வினை வினைவன் கயிற்றால் புன்னை மறை வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே அப்படின்னு பாடுவார் திருவாய்மொழியில். என்ன அர்த்தம்? நன்னியும் நல்ல இல்லேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு. நான் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் முடியல. என்னை அப்படியே இந்த சம்சார சாகரம்ங்கிறது என்ன, எந்த பக்கம் போகிறதுன்னு அலைகளில் தெரியாமல் இருக்குது. அதே வார்த்தை பாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினைகள். நான் செஞ்சதுக்கு ஒரு அளவே இல்லை, அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். இதையெல்லாம் என்னை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி மிகைப்படுத்தி அவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது யார்? அந்த சமயத்தில் நான் யாரை பற்ற வேண்டும்? என்னுடைய ஆச்சாரியன். தூண் என்ற ஆச்சாரியனை நான் பற்றினே ஆனால் பற்றி நின்று என் வாயார் என்று கொள்ளும். பற்றி நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு இடத்த பிடிச்சிக்கிறோம்னா ஸ்டடி பண்ணணும். வண்டியில் ஏறினோம்னா அப்படியே ஆடின்னு இருக்கும், கொஞ்சம் தூரம் போனால் தான் வண்டி ஸ்டடி ஆகும். ஸோ ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்ச உடனே நம்மளுக்கு நேர பெருமாள் தெரிஞ்சிட மாட்டார். நின்று நிதானித்து நம்மை நாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவர் சொல்லித்தரதெல்லாம் மனசில் ஏறும். அதுக்கப்புறம் பிரபத்தி பண்ணி அது எப்படி வருமா? என்னுடைய வாயார வருவோம். வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாள். என்னைக்கு நான் உன்னை எடுத்துக்கிறது? இதெல்லாம் எப்போ நடக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லையே, சம்பந்தமே இல்லையே இறைவா. எல்லாம் எனக்கு எப்போ கிடைக்க போகிறது? இந்த பிறவையில் இதெல்லாம் கிடைக்குமா? அதுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு இருக்கா? எனக்கு எல்லாம் நான் உன்னால் பண்ண முடியுமா? அவனுடைய அருடைய நாள் பெற முடியுமா அப்படின்னு ஆழ்வாரே திகைத்து நின்று சிந்திச்சு பாடியிருக்கார் இந்த பாசுரத்தை. அடுத்த பாசுரம் பார்க்கலாம். எம் மாண்பில். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்முடைய மாண்பு பெரிய மாண்பு, நம்ம பெரிய அமைச்சர் இல்லையா. இங்கே இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட இருக்கிறது ஒரு 100-120 எம்எல்ஏ வச்சுன்ட்டு இந்த உலகத்தையே நான் ஆட்டிடுவேன் இல்லையா. எவ்வளோ பேர் பேசுகிறா. என்னுடைய மாண்பு யாருக்கு தெரியும்? இந்த மாண்பு படிப்பறிவும் கிடையாது, பார்த்து படிக்கவும் முடியாது. இப்படி இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா. எம் மாண்பில் அயன் 4 நாவினாலும். யார்? 4 நாவினால். 4 புறம் 4 திக்கு பிரம்மாவுக்கு, அதனால 4 நாவு. எடுத்து ஏத்தி 2 முகம். 2 முகம் 2 4 முகம், அதனால தான் 4 கண் அப்படின்னு சொல்கிறோம். 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் 8 4 முகம்னா 8 கண்கள் இல்லையா.
4 முகம் அப்படிங்கிற போது 8 கண்கள், 8 கண்களோடும் தொழுது ஏத்தி இனி இறைஞ்ச நின்ற செம்பன். எப்படி முதல்ல நம்ம தொழுது, அதற்கப்புறம் ஏத்தி, தொழுதேத்தி அப்படின்னா முதல்ல வணங்கணும். ஃபஸ்ட்டு போன உடனே நமஸ்காரம் தான். நம்முடைய தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிற தொழுது ஏத்தி இனிது இறைஞ்ச நின்ற. இறைஞ்ச நின்ற அப்படின்னா கேட்கணும். எப்படி கேட்கணும்? நைஸாக கேட்கணும், அவசரப்படக்கூடாது. இனிது இறைஞ்சி, நற்சொற்கள் அப்படிங்கிறார். இனிது இறைஞ்சி நின்ற செம்பொன் அம்மான் தன் மலர் கமல கொப்புள். ஏன்னா பகவானுடைய தொப்புள்லேருந்து பிறந்தவர் தான் பிரம்மா. தோன்ற அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினை கீழ் அவர்கள் இட்டு அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு வர்றார் பாருங்க. முதல்ல நான் எப்போ பார்க்கறதுன்னு கேட்டார். அடுத்தது நான் என்னுடைய வாயால் உன்னை நான் எப்போ புகழ்வேன் அப்படின்னா உன்னுடைய பாசுரங்களை நான் எப்போ சொல்லுவேன், உன்னுடைய நாமாக்களை நான் எப்போ சொல்லுவேன், எப்பொழுது நான் உன்னை அடைவேன், அதற்கான பாக்கியம் எப்போ இருக்குது, எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்குமா, எனக்கே எல்லாம் தெரிஞ்சிடும்னு நான் நினச்சிட்டதே கிடையாது. யாரோ ஒருத்தர் வழிகாட்டணும், நமக்கு குரு ஒருத்தர் யாரோ இருக்கணும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, யாரோ ஒருத்தர் குருன்னு இருக்குன்னா அவரை பிடிச்சிக்கணும், யாராவது எனக்கு வழிகாட்டுவாடா. அந்த மாதிரி ஒரு தூணை நான் பற்றி திருவங்கத்திலே உள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய அரங்கத்தில் நுழையும் போது நான் தடுமாறி விழும்போது பற்றி நிற்பதற்காக ஒரு தூண் இருக்கு இல்லையா, அங்கே சாங்டோரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தூணை நான் பற்றி நிற்பேனோ அந்த மாதிரி நான் பற்றி நிற்பதற்காக வழியை செய்து கொடுக்கும் என்னுடைய ஆச்சாரியன், அவரை நான் முதல்ல அடைவேனோ, அடைந்து அதற்கப்புறமா வாயார உன்னை புகழணுங்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? அடியணை கீழ் அவர்களிட்டு அங்கே அடியவரோடு என்று கூட கழிக்கும் நாள். இப்போ நான் மட்டும் ஒன்று இது பண்ணால் போகாது, மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படணும். தனிமையில் இனிமை காண்றதே எனக்கு கிடையாது சுவாமி. யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம், எல்லாரும் அதை அனுபவிக்கணும். நான் என்னென்னலாம் அனுபவிச்சானோ அத்தனை பேரும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பாசுறார். அதான் சொல்றார், அம்மான் தன் அடியணை கீழ் அவர்கள் இட்டு அலர்கள் மலர்கள் இட்டு என்று கூட நான் பூக்களை கீழே போடணும். அதாவது பெருமாள் மேலே போடுறதில்லை, திருவடியிலே சேர்க்கறதுன்னு சொல்லுவாள். நீங்கள் பல சன்னதிகளில் போனேன்னா தெரியும், நம்ம அர்ச்சனை பண்ணச்சே குங்குமார்ச்சனை பண்ணச்சே தெரியும், காலடி திருவடியில் தான் குங்குமார்ச்சனை பண்ணுவாள். அதேமாதிரி புஷ்பாதிகள் அர்ச்சனை பண்ணச்சே கூட திருவடியில் சேர்கிற மாதிரி தான் அர்ச்சனாதிகள் பண்ணுவாள். மாலை கொன்றை அதெல்லாம் போடுறதுங்கிறது வேறு, ஆனால் புஷ்பங்கள் சேர்ப்பது அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணக்கூடிய நாள் எப்போ எனக்கு கிடைக்கும்? அலர்கள் இட்டு அங்கு அடியவரோடு என்று அணுகும் நாளே. முதல்ல நான் கண்ணால் பார்க்கணுன்னார், அடுத்தது வாயால் பாடணும்னார். அந்த வாயால் நான் பாடுறதுக்கு எனக்கு யார் வேணும்? ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும்ன்றார். இவன் ஆச்சாரிய சம்பந்தம் கிடச்சி கொடுத்து நான் என்ன உன்னை பார்க்க போகிறேன், என்ன யாருடைய இதுவாக, எப்படி பிரம்மன் உன்னை பண்ணினானோ அப்படின்னு மறைகளால் துதி செய்து நாபிக்கமலத்தில் விளங்கும்படி திருவரங்கத்து பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். நீ எப்படி இருக்கக்கூடியவன்? அங்கே உன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து எழுந்து பிரம்மன் அமைந்திருக்கக்கூடியதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஒரு விளக்கம். இது வரைக்கும் பெருமாளுடைய அழகை மட்டும் சொல்லிட்டு இருந்தார், இங்கே பிரம்மாவையும் சேர்த்து சொல்கிறார். 4 முகங்கள் இருக்கக்கூடியது, 8 கண்கள் இருக்கக்கூடியவரான பிரம்மாவை தாங்கள் சுமந்து கொண்டு நிற்கிறீர் அப்படிங்கிறார். ஏன்னா தொப்புளிலிருந்து சுமந்துன்னு இருக்கார், இவர் தானே சுமந்துன்னு இருக்கார். அந்த மாதிரி என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நேர தேவரையருடைய திருவடியில் மலர்கள் இட்டு அடியவரோடு அணுகம் கிட்ட வரணும். முதல்ல பார்த்துட்டேன், அடுத்தது ஆச்சாரிய சம்பந்த மூலியமாக வாயால் புகழ்ந்துட்டேன், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேடேஷன் நான் ரீச் பண்ணணும். யாரோட தனியாக இல்லை, என்னை நம்பி வந்தவாளோடையும்
நீர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறோ அதை போல நான் செய்த தவறுகளை எல்லாம் தாங்கி என்னை ஏற்றுக்கொள்வீராக அப்படிங்கிறது சொல்ல வர்றத இம்பேக்டா சொல்றார் இந்த பாசுரத்தில். அயன் அதாவது பிரம்மன் எல்லா பக்கங்களிலும் பார்க்கக்கூடியவன். 4 பக்கம் இருக்கு. 4 பக்கமும் 8 கண்களால் பார்க்கக்கூடிய பிரம்மனை உடையவன் அப்படிங்கிறார். ஒன்றுக்குமே வியாக்கியான கர்த்தாக்கள் விளக்கங்கள் கொடுத்துன்னு போச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். பகவான் நான் எந்த பக்கம் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு நீ நினச்சிக்கவே வேண்டாம். எப்படி நான் 8 கண்களை உடைய பிரம்மனை படைத்து எல்லா புறமும் பார்க்க வைத்தேனோ அதை போன்று நான் உன்னை எங்கிருந்தாலும் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறானாம் பகவான். அதை நாம உணர வேண்டும் அப்படிங்கிறார் இவர். இதில் இன்னொன்று சொல்கிறா, கண் இமைத்து உள்ளத்தே ஒளிர்கின்ற ஒப்பில்லாத அறிவழகனை அகக்கண்களில் காண்கிறான். புறக்காட்சியிலும் தலைவணங்கி பேச்சற்று நிற்பானே, வழிபாட்டை மறிப்பாரின்றி மால் கொண்டு மாலினை காண்பானோ அவன் இரோ அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது யாரவன் கண்கவர் வனப்போன் மனத்தையும் அடிமை கொள்ள கைகூப்பி தொழுது தன்னை மறக்கிறான். இங்கே சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு தூப தீபங்கள் சமர்ப்பிப்பார். அப்போது தீபம் காட்டச்சு கண்ணை மூடி, கற்பூர ஆரத்தி காட்டச்சு கண்ணை மூடின்னு பெருமாளை வேண்டிட்டுருப்பாள். அங்கே பெருமாளுடைய அழகை ரசிக்கணுமா? கண்ணை மூடின்ட்டு என்ன ஆகும்? கண்ணை மூடி கண் திரையிலே பெருமாள் தெரிவார், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே காட்டுறது எதுக்காக? இங்கே இருக்கக்கூடிய திருவடி முதல் திருமுடி வரை நீ பார்த்துக்கோ, அர்ச்சாவதாரத்தில் எப்படி இருக்கான்னு பெருமாளை பார்த்துக்கோன்றதுனால கல்பூர ஆரத்தி காட்டுறான். அங்கே போய் கண்ணை மூடின பெருமாளே அப்படின்னா பெருமாளுடைய அழகை ரசிக்கணும். அதை தான் சொல்கிறார். தன்னை மறக்கிறான், அடுத்தது பாடுகிறான். கண்ணிமைத்து உள்ளத்தே ஒளிகின்ற ஒப்பில்லாத அறிவினை அகக்கண்களில் காண்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக he is reaching him அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்போ 4வது பாசுரம். மாவினை வாய் பிளந்து உகந்த மாலை. மா அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கு. மானா முதல்ல மகாலட்சுமின்னு அர்த்தம், மானா குதிரைன்னு அர்த்தம். நம்ம நேற்று தான் பார்த்தோம் ஒரு அசுரனுடைய இதுவை. மாவினை பிளந்த குதிரையின் வடிவம் கொண்டு கொல்ல வந்த கேசி என்னும் அசுரனை கொன்றவன். அதனால தான் கேசவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு அப்படின்னு சொல்றார். மாவினை வாய் பிளந்து உகந்த மாலை வேலை வண்ணனை. வேலை அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம், வேலை வண்ணனை அப்படின்னா பார்க்கடல் தொழில்பவனை அப்படின்னு அர்த்தம். என் கண்ணனை இங்கே நெருங்கி வந்துட்டார். முதல்ல சொன்னார் இல்லையா, அணுகும் கொலோ, நான் என்னைக்கு ஒன்று அணுக போறேன்னு கேட்டவர். இப்போ அடுத்த லெவல் என்ன வந்துட்டார், என் கண்ணனை அப்படின்னுட்டார். இப்போ சேர்ந்துட்டார், கிட்டக்க வந்துட்டார், பெருமாள் கிட்ட வந்துட்டார். அதனால உரிமையோடு பேசுறார். என் கண்ணனை வன் குன்றம் ஏந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயர் ஏற்றை. அவன் எப்படிப்பட்டவன்? ஆணிர்களை மேய்த்தவன், ஆவினை அன்று உய்ய கொண்டவன், அவைகளை காப்பாற்றுவதற்காக அந்த மலையை குடையாய் எடுத்தவன், அமரர்களின் தலைவனை அந்தமிழின் இன்ப பாவினை. யாருக்காக என்ன சில்மிஷம் பண்ணா இந்திரன்? அப்பப்போ இந்திரனுக்கும் கர்வம் வந்துடுறது. இந்திரனுக்கு 2 விஷயம் சுவாமி இந்திரனுக்கு. ஒன்று, ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் தான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்திரனுக்கு இருக்கிறது 2 தான். 2 காம்ப்ளெக்ஸும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா தேவேந்திரன் தான். இந்திரன்னு சொல்லப்படாது, தேவேந்திரன்னு சொல்லணும். ஏன்னா 2 காம்ப்ளெக்ஸும் இருக்கிறது. நம்ம அதை பார்த்தோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த யாராவது அசுமேத யாகம் பண்ணிகிட்டே இருந்தால் 999 அசுமேத யாகம் பண்ணிட்டாங்கன்னா 1000வது அசுமேத யாகத்தை தடுத்துருவான். அங்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாம் எங்கே எவனாவது நம்ம சீட்டை அபகரிச்சுட்டு போயிடுவானோ அப்படின்னு அப்பப்போ இதையும் நம்ம 108 விதேச வைபவங்களில் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல இந்த நகுலன் வர்றபோது மற்ற இடத்துலலாம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இவன் என்னடா நம்மளோட பெரிய ஆளா, பகவான் என்ன கிருஷ்ணன் நம்மளோட பெரிய ஆளா, இவன் என்ன இந்திரனுக்கு அவர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பூஜை பண்ணுறா, எனக்கு பூஜை பண்ணாதுன்னு தடுக்கிறதுக்கு இவன் யாரு
அங்கே பார்த்தோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இங்கே பார்க்குறோம் சுப்பீரியர். ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியுமா அப்படின்னா உதாரணமாக கொள்வது தேவேந்திரன் தான். அப்படிப்பட்ட இந்திரனை, அமரர்கள் தலைவனை, சாதாரணமானவன் இல்லைப்பா, அமரர்களுடைய தலைவன், அதையும் உட்கார வச்சது நீ தானே, நீ இந்த பிரம்மாவும் சேர்ந்து தானே உட்கார வச்சிங்க. அவனுடைய கொட்டத்தை அடக்க வேண்டி நீ என்ன பண்ணின, உன்னுடைய சுண்டு விரலால் அந்த கிரியை மலையை தூக்கினாயே. யாருக்காக? ஆவினைகள் காக்கிறதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய கோபிகள், கன்றுகள், பசுக்கள் இவைகளை காப்பதற்காக ஆயரேற்றை அமர்கள் தலைவனை தமிழின் இன்பப் பாவினை, அதுவும் தமிழில் பாடக்கூடியதான். நான் ஒன்று இதில் பாடுறேன், தமிழில் பாடுறேங்கிறத தமிழின் இன்பப்பா, தமிழையும் வடமொழியும் சேர்த்து எனக்கு 2 கண்களாக விளங்கக்கூடியது. தமிழும் வடமொழியும் எல்லாரும் நினச்சுருக்கா வடமொழி மட்டும் இல்லை, இல்லை தமிழ் மட்டும் இல்லை, தமிழும் வடமொழியும் இரண்டுமே எனக்கு 2 கண்கள், அதனால் தமிழில் பாடுறேன் அப்படிங்கிறார். ஏன்னா பல பேருக்கு தமிழ் சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது இல்லை, எல்லா இடத்துலையுமே உண்டு. எவ்வளோ பேருக்கு இந்த செந்தமிழில் சொன்னால் புரிய போகிறது. அதுவும் இதற்கடுத்து நாம் பார்க்க போகிறோம் திருச்சந்த விருத்தம் 1. அந்த திருச்சந்த விருத்தனுடைய பாடல்கள் சொன்னால் யாருக்கு புரியும்னு 6 ஒரு 5 7 சீர் 2 3 7 8 நான் தமிழான்னு கேட்பான். இது இவரும் கணக்காகவே போட்டுருக்கேன், இது தமிழான்னு கேட்பான் பல பேர். அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தமிழின் இன்பப்பாவினை அப்படின்ற தமிழில் பாடணுன்னால இன்பம். பாரதியார் சொல்கிற மாதிரி செந்தமிழ் அவ்வளவு அழகான செதுக்கிய தமிழ். அந்த செதுக்கிய தமிழை இன்பப்பாவினை அவ்வடமொழியை பற்றார்கள். ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி, ரெண்டையும் சேர்ந்து பற்றார்கள். பயில் அரங்க தரவணையில் 2 பேரும் பயில் அரங்கத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள் அனைவரும் பற்றற்ற முனிவர்கள் அப்படிங்கிறார். அவர்கள் பற்றற்றவர்கள், எதுலேயுமே பற்றில்லாத, பற்றற்றான் பற்றினை அப்படின்னு பற்றில்லாத முனிவர்கள். அவர்கள் 2 மொழிகளிலுமே பாடியிருக்கிறார்கள். பள்ளி கொள்ளும் கோவினை, யார்? பகவானை, நாவுற வழுத்தி எந்தன் கைகள் கொய்மலர் தூய் என்று போலோ கூப்பு நாளே. இங்கே பாருங்கள், ஒன்று சொல்லிகிட்டே வந்தார். மலர்களிட்டு மலர்கள்லேருந்து நான் ஒன்று நெருங்கும்ன்ட்டார். அணுகும் நாளோ அப்படின்னார், நெருங்கினார், அங்கே வந்தார். இப்போ என்னுடைய அப்படிங்கிறார். என் கண்ணன் வேலை வண்ணனை, என் கண்ணனை, ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுத்து. நான் கிட்ட வந்துட்டேன், பார்த்துட்டேன். அவனை நான் எப்பொழுது சொன்னோம்? கொய்மலர் தூய் என்று கொலோ கூப்பு நாளே. நான் கிட்டக்கு வந்து அவன் மேலே அர்ச்சனை செய்து அவன் திருவடிகளிலே அர்ச்சித்து கைகூப்பி தொழும் நாள் எனக்கு என்று வருமோ? அவருக்கே டவுட். ஆழ்வாருக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த டவுட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த 10 பாசுரத்துலேயே இந்த டவுட்டு கண்டினியூ ஆகும் அவருக்கு. நான் என்னைக்கு அதை பண்ணுவேன்? எல்லாம் இருக்குது, ஆனாலும் என்னால் நடக்க முடியல. எல்லாம் இருக்குது சுவாமி, ஆற்றுல எல்லாம் இருக்குது, ஆனாலும் அந்த மாடிப்படி ஏற முடியல. இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? என்கிட்ட இந்த லேடிஸ் கேட்டால் சொல்லுவா, நிறைய புடவை இருக்குது, 500 புடவை இருக்குது, ஆனால் இடம் உடுத்திக்கிறதுனே தெரியல. இல்லையா? அபரிமிதமாக இருந்தாலும் என்ன செய்கிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி சொல்கிறார். அபரிமிதமாக இருக்குது, என்னது? என்கிட்ட வினைகள். அதனால் நான் உன்னை என்னைக்கு கையில் மலர் இருக்கு, என் கண்ணன் எதிர நீ இருக்க. இவர் சொல்கிறார் இல்லையா, நாராயண பட்டத்திரி, கிருஷ்ணா, நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன், என்னால் உன்னை நிமிர்ந்து பார்க்க முடியலையே, கழுத்தை சாய்த்து உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்கச்சு. நீ கவலைப்படாத பட்டத்திரி, நான் உன்னை பார்த்துக்கிட்டேனே, என்னால் கழுத்தை சாய்க்க முடியுமே அப்படின்னு சொன்னான் இல்லையா கிருஷ்ணன். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, என்கிட்ட மலர் இருக்குது, நீ என்னுடைய கண்ணன் எதிர இருக்க, அதுவும் ஏந்தக்கூடிய எல்லாரையும் தாங்கக்கூடிய பிரம்மனையே தாங்கி கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ அந்த அரவணையின் மேல் பள்ளி கொண்டிருக்க. உன்னை நான் ரீச் பண்ணிட்டேன், அணுகிவிட்டேன். அடுத்தது இந்த மலர்களால் அர்ச்சித்து உன்னை நான் கையெடுத்து கூப்பி சேவிக்கும் நாள் என்னாளோ அப்படிங்கிறார். கையெடுத்து கூப்புதல் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? நிறைய நம்ம இந்த அர்த்தத்தையும் பார்த்துருக்கோம். கையெடுத்து கூப்புதல், ஏன் நம்ம கை கூப்புறோம்? கை கூப்புறதுக்கு விசேஷங்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவர் சொல்ல வர்றது கை கூப்புதல் அப்படின்னா கை 2 ஒன்று சேருதல் இல்லையா? 5 விரலும் ஒன்றும் இல்லை, 5 விரலும் ஒன்றும் இல்லைன்னுவா. ஆனால் அந்த 2 5 விரலும் ஒன்றாயிடும் இல்லையா கையை கூப்பச்சே.
வித்தியாசம் தெரியுறதா உங்களுக்கு? இல்லையே. ரெண்டும் சேர்ந்து விடுகிறது. எது? இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர வேண்டும் என்ற எண்ணம் எங்கே உதிக்க ஆரம்பிக்கிறது? நம்ம கையை கூப்புற போது உதிக்க ஆரம்பிக்கிறது. அந்த நிலைமை எனக்கு என்னைக்கு வரும் சுவாமி? அர்ச்சிக்கிறேன், வாயால் உன்னை புகழறேன், பாடுறேன். ஆனாலும் நான் என்னைக்கு இந்த ஜீவாத்மா உன்னை வந்து சேரும்? ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குது, பக்தி பண்ணுறேன், பிரபத்தி பண்ணுறேன். ஆனாலும் என்னமோ ஒரு டவுட்டு இருந்துகிட்டே இருக்கேப்பா, எனக்கு புரியல, கர்மாதானா அது இல்லையா? அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க. இணையில்லா இன்னிசை யாழ் கெழுமி இன்ப தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த. எப்படி? இணையில்லா இன்னிசை யாழ் கெழுமி. இந்த இன்னிசை யாழ் கெழுமி அப்படின்னுச்சே, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு பாசுரம் ஒன்று உண்டு, ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. குழல் இனிது யாழ் இனிது இல்லையா? இங்கே சொல்கிறார் இணையில்லா இன்னிசை யாழ் கெழுமி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது இவரே சொல்கிறார், தும்புரு நாரதன் 2 பேரை கொடுத்துட்றார். அங்கே வாங்க. எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனை தொழுவதற்காகத்தான் அப்படிங்கிறது திருக்குறள் ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த உதாரணத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னா, யாழ் அப்படிங்கிறது பெண்பால், குழல் அப்படிங்கிறது ஆண்பால். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டுத்துக்கும் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கச்சே, அதாவது எனக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மயிலைச்சொல் கேளாதவர்னு திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்ற? எனக்கு ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் வேணுங்கிறார். 2 பிள்ளையா கொடுத்துறாதே. கொடுத்தா அந்த பெண் குழந்தையினுடைய அனுபவிப்பு எனக்கு இருக்காது. 2 பெண்ணாக கொடுத்துட்டேன்னா மற்றவன் பிள்ளை பற்றவனை பார்த்து வயிச்சறிஞ்சிருப்பேன். அதனால் குழல் இனிது யாழ் இனிது 2ஐயும் எனக்கு கொடு. இதை தான் இங்கே சொல்கிறார். யாழ் கெழுமி இன்ப தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி அப்படிங்கிற. நாரதரை பற்றி உங்களுக்கு தெரியும். தும்புரு இசைக்கக்கூடியவர், ஒரு முனிவர். நாரதர் உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடியவர். ராமனும் லக்குவனும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ராமனும் லக்குவனும் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக வந்தவர்கள். கம்மன் சாதிப்பான் இல்லையா, இமை போல் காத்தனர் அப்படின்னு. எப்படி மேலிமை கீழமை சுற்றி சுற்றி வந்து காக்குமோ அந்த மாதிரி ராமன் சுற்றி சுற்றி வந்து காத்தான் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நாரதர் உலகத்தை எல்லாம் சுற்றி வரக்கூடியவர். தும்புரு முனிவர் அங்கேயே இருந்து பாடக்கூடியவர். இதே உதாரணங்கள் தான் சிவன் பார்வதி 2 பேரும் உட்கார்ந்துருச்சே, மாம்பழத்தை தரா. முருகன் மயில் மேல் ஏறிக்கொண்டு உலகத்தை சுற்றி வருகிறான். அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவையே சுற்றி வந்து அந்த கனியை பெற்றுக்கொள்கிறான் விநாயகன். இது கதை. என்னன்னா, இதே தத்துவம் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. உலகத்தை சுற்றி வந்தாலும் அம்மா அப்பாவை சுற்றி வந்தாலும் 2ம் ஒன்று அப்படிங்கிறது எங்கே நிரூபிக்க முடியும்? இந்த தத்துவத்தினால தான் நிரூபிக்க முடியும். ஒன்று சொரூபம், இன்னொன்று அரூபம். சொரூபமாக இருக்கக்கூடியதை நான் சுற்றி வந்து உனக்கு காண்பிக்கிறேன். இன்னொன்று அரூபமாக இருக்கக்கூடியது. பகவான் நீ நினைச்சனா சொரூபமாகவும் இருப்பான், அரூபமாகவும் இருப்பான் என்பதை காட்டக்கூடியது தான் அந்த கதையினுடைய தத்துவம். இங்கே பார்க்கலாம். தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த, ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறார். எதை? உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை அப்படின்னு சொல்றார். துணையில்லா தென்மறை நூல் தோத்திரத்தால் துன் மலர்கண் அயன் வணங்கி ஏவாது ஏத்த மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வம் அதிநரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டுகொள்ளும் என் மலர்ச்சென்னிகள். இருவரும் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை இசையில் வடிவமாக, வீணையின் வடிவமாக கொடுக்கக்கூடியவர்கள், பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது 4 முகங்களாலும் 4 வேதங்களை ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவன்.
யார்? தும்புரு நாரதரும் யாழினால் இசைத்து ஏற்றக்கூடியவர்கள். தென்மறை நூல் தோத்திரத்தால் அயன் வணங்கி, எப்போ பார்த்தாலும் 4 வேதங்களின் வழியாக உன்னை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவன். பிரம்மா, அப்படிப்பட்ட நீ மணி மாட மாளிகைகள் மல்கு செல்வ மதிலரங்கம். அது எப்படிப்பட்ட மதிலரங்கு? மாட மாளிகைகள், செல்வங்கள் அப்படியே ஓடுறதான், மணி துளிகள், அனைத்து விதமான மணிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். பெருமாளே, நீ இருக்கியே அங்கே செல்வத்துக்கு குறைச்சலா கேட்கணுமா? நீ இருக்கக்கூடிய இடம் இது, நீ பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் எம்மானை கண்டுகொண்டு என் மலர்ச்சென்னி என்று கூட வணங்கும் நாளை. இது வரைக்கும் என்ன சொன்னார்? கையில் பூவை எடுத்துன்னு வந்துட்டார். முதல்ல கண்ணால் பார்த்தார், வாயால் பாடினார். அடுத்தது அணுகும் நாளே அப்படின்னு பூவை அணுகிட்டார். இந்த அடுத்த பாசுரத்தில் கை கூப்பிட்டார். இப்போ என்ன சொல்றார்? வணங்கும் நாளை, கை கூப்பி நான் தலை வணங்கி உன்னை. ஏன்னா எல்லாம் நான் செய்கிறேன், நீ ஏற்றுக்கணும் இல்லையா? நான் ரெடியாக இருக்கேன் சுவாமி வணங்கிறதுக்கு, ஆனால் தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. இடைவிடாது, அதாவது ஓராது அப்படின்னா ஓராது ஏத்த, இடைவிடாது ஏத்த. அரசநிலையில் தலையில் பூச்சூடி நிற்பேன், அரங்கனை தொழுத நிலையில் அரசநிலையை துறந்தே நிற்றல் வேண்டும் என்றும் இறைவனடி மென்மையானது. அதாவது எல்லாவற்றையும் நான் துறக்க சித்தமாயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம்னு சொல்றார். மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ, எல்லாவற்றையும் துறந்து நான் மதிலரங்கத்தில் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்க வேண்டும், இருகரம் கூப்பி சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஈகோ, ஐ ஹேவ் டு ஷட் மை ஈகோ, எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதற்கு முதல் பாட்டிலேயே ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சி கொடுத்து பிரச்சனை இல்லை. அடுத்தது எல்லாத்தையும் என்னை விட்டு கயட்டி விடணும். அதற்கு உன்னுடைய அருள் தான் வேணும். நல்ல கர்மாவையும் கெட்ட கர்மாவையும் என்னை விட்டு கழற்றி விட வேண்டும். நான் அதை கயற்றிவிட்டு அடுத்தது உன்னுடைய திருவடி சம்பந்தத்தை அடைய வேண்டும். ரெண்டும் இருக்கிற போது நான் சொர்க்கமோ நரகமோ தான் போவேன் இல்லையா? ஆனால் என்ன பண்ணணும்? மலர் சென்னி என்று கொலோ வணங்கும் நாளை, அடுத்த சம்பந்தத்தை நான் ஏற்படுத்தி கொள்வது எப்பொழுது அப்படிங்கிறத ஆழ்வார் ஸ்லாகிக்கிறார். மிச்சதை அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.